வேண்டாம், இனிமேல் அதை செய்யாதீங்க. கார்த்திக் குறித்து பேசியவர்களை நோக்கி கௌதம் கார்த்திக் பலேஜ். 90களில் கலக்கிய நடிகர் கார்த்திக் குறித்து இயக்குனர் பாரதி கண்ணன் சமீபத்திய பேட்டியில பேசினது சமூக வலைதளங்கள்ல பரவலா கவனத்தை ஈர்த்தது. கார்த்திக் போல மிமிக்ரி செஞ்சு ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு பணத்தை திருப்பி தர மறுத்து விட்டதா பாரதி கண்ணன் குறிப்பிட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் லேசாக மிரட்டப்பட்டதாகவும் தெரிவித்து கார்த்திக் குறித்து தான் சொன்ன கருத்துக்கு வருத்தம் தெரிவிச்சாரு. இந்த நிலைமையில தன்னோட தந்தை குறித்த இத்தகைய விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல பரவுவது குறித்து நடிகர் கார்த்திக்கோட மகன் கௌதம் தன்னோட எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. தமிழ் சினிமாவின் அடையாளங்கள்ல ஒருவரான முத்துராமனின் மகனாக சினிமாவுக்கு வந்த கார்த்திக் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சாரு. குறிப்பா 80கள்லையும் 90கள்லையும் அவரோட குறும்புத்தனமான ஸ்டைலுக்காகவே அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனா திரைத்துறையில அவரை குறித்து நிறைய சர்ச்சைகளும் இருந்தது. கால் ஷீட் கொடுத்த நாட்கள்ல படப்பிடிப்புக்கு வருவதில்லை, சரியான நேரத்துல படப்பிடிப்புக்கு வருவதில்லை போன்ற விமர்சனங்கள் அவர் மேல வைக்கப்பட்டுச்சு. எனினும் ஒரு சிலர் கார்த்திகை பத்தி பெருமையாவும் பேசியிருக்காங்க. மேலும் இயக்குனர் சுந்தர் சி பேட்டி ஒன்றில் கார்த்திக் காலையில 7-8 மணிக்கு ஷூட்டிங்க்கு வரமாட்டாரு அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஷூட்டிங்க 11 மணி 12 மணிக்கு வைங்க. இது மட்டும் இல்லாம சென்னையில இருந்தாதான இந்த நெருக்கடி, வெளியூருக்கு கூட்டிட்டு போய் 3 மாதங்களுக்கு அங்கேயே தங்க வச்சிடுங்க அப்படின்னு தெரிவிச்சாரு. ஆனா சில வாரங்களுக்கு முன்னாடி இயக்குனர் பாரதி கண்ணன் கார்த்திக் பற்றி பேசிய வீடியோல, நான் இயக்குனரா இருந்தப்போ கார்த்திக் கிட்ட ஒரு படத்துக்கு கதை சொல்லி 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தேன். ஆனா 2 நாட்கள் கழித்து அவர் மேலும் 5 லட்சம் கேட்டாரு, கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா தயாரிப்பாளர் கார்த்திக் ஒழுங்கா படப்பிடிப்புக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லி பணத்தை திரும்ப பெறுமாறு சொன்னாரு. நான் பணத்தை திரும்ப கேட்க போனப்போ கார்த்திக் கிட்ட பணம் போனா திரும்ப வராதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டார் என பாரதி கண்ணன் கார்த்திக் மாதிரியே மிமிக்ரி செஞ்சு பேசியிருந்தாரு. இந்த கருத்தை தொடர்ந்து ஒரு சில பிரபலங்களும் கார்த்திக் பத்தி பேச தொடங்கிட்டாங்க. இது குறித்து தன்னோட வேதனையை வெளிப்படுத்திய கௌதம், என்னோட தந்தை கார்த்திக் மீதான விமர்சனங்கள் தொடர்ந்து வரும்போது எனக்கு மிகவும் வேதனையா இருக்கு. அதை என்ன காயப்படுத்துது. அதை கேட்பதற்கே வருத்தமா இருக்கு. வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு தான் அவரவர் வழி தெரியும். நம்முடைய பிரச்சனை தான் பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது. எனது வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இப்போ அப்பா பற்றி பேசுபவர்கள் எல்லாருமே சீனியர்ஸ். நாங்க அவங்கள பார்த்து தான் வளர்ந்தோம். என்னோட அப்பா தலைமுறையில இருந்தவங்க ஒருவருக்கொருவர் அதிக நெருக்கத்தோட இருந்திருப்பாங்க. இந்த தலைமுறையில அவங்கவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல அப்படி இல்ல. அண்ணன் தம்பிகளா தாய் தந்தையா பழகுனாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைய நேருக்கு நேராவே பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ பொது தளத்துல பேசியிருக்க வேண்டாம். பொது தளத்துல பேசுறதுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கௌதம் தன்னோட